அக்பர் பேரரசர் தனது மந்திரி பீர்பாலை அழைத்து நாட்டிலுள்ள மிகப்பெரிய 3 முட்டாள்களை 3 மாதங்களுக்குள் கண்டுபிடித்து வர வேண்டும் என்று சவால் விடுத்தார். பீர்பால் தன் தேடலை தொடங்கினார். முதல் முட்டாள் ஒருவன் தன் தலையில் வைக்கோல் பாரத்தை சுமந்து சிரமப்பட்டு கொண்டிருந்தான். பாரத்தை கீழே இறக்கி எளிதில் தூக்கும்படி சொன்னபோது, குனிவது எனக்கு பிடிக்காது என்று பிடிவாதமாக கூறி பாரத்தை தாங்கிக் கொண்டே நடந்தான். பீர்பால் இவனை முதல் முட்டாளாக பதிவு செய்தார். இரண்டாம் முட்டாள் ஒருவன் கூரிய பொருட்கள் நிறைந்த ஒரு மூட்டையை தன் உடலுடன் கட்டி குதிரையில் விரைந்து சென்றான். அதனால் அவன் உடல் காயமடைவதை பார்த்த பீர்பால் மூட்டையை தலையில் வைத்துச் செல்லச் சொன்னார். ஆனால் அந்த மனிதன் தலையில் வைத்தால் பாரம் அதிகமாகும் என்று முட்டாள்தனமாக கூறி வலி தாங்கிக் கொண்டே சென்றான். பீர்பால் இவனை இரண்டாம் முட்டாளாக பதிவு செய்தார். 3 மாதங்களுக்குப் பிறகு பீர்பால் அரசவைக்கு திரும்பினார். அக்பர் முட்டாள்களை எங்கே என்று கேட்டபோது, பீர்பால், முதல் இருவரும் நான் கண்டுபிடித்தேன் மன்னா, ஆனால் 3ஆம் அவர் வேறு யாருமில்லை, அது நீங்கள்தான் என்று பதிலளித்தார். அக்பர் அதிர்ச்சியடைய பீர்பால் விளக்கினார். நாட்டை ஆளும் மிக முக்கியமான பணிகளை விட்டுவிட்டு பயனற்ற 3 முட்டாள்களை தேடும் பணியை எனக்கு கொடுத்து ஒரு ராஜாவாகிய நீங்களே உங்கள் நாட்டின் நேரத்தையும் என் திறமையையும் வீணடித்தீர்கள். எனவே நீங்கள் 3ஆம் முட்டாள் என்று பீர்பாலின் விவேகமான பதிலை கேட்டு அக்பர் தன் தவறை உணர்ந்து அவரை பாராட்டினார். நீதி: பயனற்ற வீண் வேலைகளில் நேரத்தையும் ஆற்றலையும் செலவிடாதீர்கள். நன்றி.